வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில்க் saree ப்ளவுஸுக்கு அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒரு போட் நெக் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க போட் நெக் தான் ரொம்ப விரும்பி போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான மாடல் தான் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளவுஸோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மார்பு சுற்றளவு நம்மளுக்கு 9.25 இன்ச்சு வருது. அது கூட ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, போட் நெக் அப்படிங்கிறதுனால 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்குள் உயரம் 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்குள் ரவுண்டு நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு 8லேருந்து 8.25 இன்ச்சு வரும். இது இந்த அளவு யாருக்காவது மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அளவுகளில் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. அதுக்காக தான். இப்போது கழுத்தோட அகலம் 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2.25 இன்ச்சு. நமக்கு போட் நெக் அப்படிங்கும்போது கழுத்து அகலமாக வரும், ஷோல்டர் சின்னதாக வரும். அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்கோட உயரம் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நெக்கோட அகலம் 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோமா, அதில் இருந்து ஒரு கீழே நமக்கு 3 இன்ச்சுக்கு முதல்ல ஒரு மார்க் பண்ணி அதே மாதிரி 3.25 இன்ச்சு அகலத்தில் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கிடலாம். இது மேலே இருக்கக்கூடிய நெக் கட் பண்ணக்கூடிய அளவு. அதனால் கீழே இருக்கக்கூடிய அளவு நம்ம தனியாக தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே மேலேருந்தே ஓப்பனாகவே வராது, கொஞ்சம் சென்டரில் மட்டும் வேறு டிசைன் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நமக்கு ஷோல்டர்லேருந்து கீழே மொத்த உயரம் 10 இன்ச்சு நெக்கோட உயரம் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நான் அகலம் 3 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். கழுத்தில் ஒரு 3 இன்ச்சு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணி அதுலேயும் 3 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிடலாம். அப்போ மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த கீழே பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாக்ஸு, இதில் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேப் வச்சு கரெக்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி 2ஆக மடிக்கணும். மடிக்கும்போது இதில் சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சென்டர் எதுக்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுகள் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மேலே இருந்து இப்போ இந்த மேலே கார்னர் இருக்குல்ல, இதில் இருந்து அப்படியே லைட்டாக ரவுண்டு மாதிரியும் இல்லாமல் நேரவும் இல்லாமல் லைட்டாக வளைச்சி அப்படியே கொண்டுட்டு அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதில் அப்படியே நிறுத்தி வளைவாக எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கீழே அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் அந்த மாதிரி கொஞ்சம் வளைவாகவே கொண்டு நம்ம அப்படியே இறக்கி முடிச்சிடலாம். மேலே முதல்ல ஒரு பாக்ஸ் வரைஞ்சி வச்சோம் பாருங்க கழுத்துக்கு, அதில் இந்த மாதிரி ரவுண்டு நான் வரைஞ்சிருக்கேன். ரவுண்டுங்கும்போது நம்ம ரொம்ப அகலமாக வரையக்கூடாது, கொஞ்சம் குறுகலாகவே வரையணும். ஏன்னா இது போட் நெக் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப அகலமாக வரைஞ்சிங்க அப்படின்னா பா மாதிரி ஆயிரும். இப்போ நான் முதல்ல உள்ள ஒரு பாக்ஸில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க நெக்கோட சைஸு, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா கழுத்து, அதையும் நான் கட் பண்ணிக்கிட போகிறேன். இப்போ இந்த 2யுமே கட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 2க்கும் நடுவில் ஒரு 1 இன்ச்சு கேப் இருந்து பாருங்க, அதை பிரித்து விடவே இல்லை. ஏன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இது முன்பக்கம் ஓப்பன் வச்சு தைக்கக்கூடிய துணி தான். அதனால் பின்பக்கத்தில் எங்கேயுமே பிரித்து விட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது நான் நல்ல கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை வச்சுட்டு நம்ம நார்மலாக நெக்கு அடித்து திருப்பி தையல் போடுவோம் பாருங்க, அந்த மெத்தடில் தான் தைக்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பைப்பிங்கும் கொடுக்க போகிறேன், லேஸ் ஒர்க்கும் வைக்க போகிறேன். இப்போ நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்கோட அகலத்துக்கு இருக்கே அந்த அளவுக்கு கட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த நல்ல கிளாத்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே கட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி மேலேயுமே கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நல்ல கிளாத்தில் கட் பண்ணாமல் அப்படியே லைனிங்கை மேலே வச்சு தையல் போட்டுட்டு 2வது கட் பண்ணுறதா கூட கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போது இந்த சென்டர் நமக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பின் போட்டு விட போகிறேன். மேலே ஒரு பின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கழுத்துக்கு அடியில் வரக்கூடிய இடத்துலையும் சென்டரில் ஒரு பின் போட்டிருக்கேன். இது அப்படியே எடுத்து வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ எப்படி தையல் போடி அப்படின்ட்டு பாருங்கள். இந்த நடுப்பக்கத்தில் வரக்கூடிய கார்னரில் இருந்து நான் ஆரம்பிக்கலை. கார்னருக்கு 1 இன்ச்சு கீழே இருந்தே நான் தையல் போட்டுவிட போகிறேன். இந்த லைனிங்கோட அளவுக்கு 1/4 இன்ச்சு தான் தையலோட அளவு. அந்த அளவுக்கு அப்படியே அந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டு கார்னரில் நிறுத்திட்டு மறுபடியும் அடுத்த கார்னரில் வரும்போது அந்த ஊசி அப்படியே நிறுத்திடணும்.
அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக திருப்பி திருப்பி அந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும். இப்போ நம்ம தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த நல்ல கிளாத் வந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒருவேளை லைனிங் கூட அளவுக்கு கரெக்ட்டா நம்ம வந்து நல்ல கிளாத்தா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி தையல் போடும்போது லைனிங் ஒரு அளவுலயும், நல்ல கிளாத் ஒரு அளவுலயும் இருக்கும். அதிகமா நம்ம அத சரியா கட் பண்ணி எடுத்திருக்கும்போது, லைனிங்க விட நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமா கட் பண்ணியிருப்போம். வெளில வந்திருக்கும். நம்ம தச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் இந்த மாரி கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி நான் கட் பண்ண எப்பவுமே சொல்லுவேன். அப்படி இல்லன்னா, இந்த இடத்துங்கள்ல வந்து கழுத்த லைனிங்கில மட்டும் கட் பண்ணிட்டு, அ தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம நல்ல கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தா போதும். இப்போ நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு, அந்த கார்னர் வளைவு எல்லாத்துலயும் கட் பண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு, உள்பகுதியில தான் அந்த ரவுண்டு மட்டும் தான் நான் வந்து தையல் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்து லைனிங்க அ அதுக்கு உள் பக்கமா போட்டு அப்படியே திருப்பி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, உள்பகுதியில வரக்கூடிய அந்த கழுத்து வந்து பிசுறு எதுவுமே இல்லாம நீட்டா வந்திருக்கு. மேல இருக்கக்கூடிய கழுத்து இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் பிசுறு இருக்குது. ஏன்னா நம்ம மேல வந்து தையல் இன்னும் போடல. இப்போ நம்ம மறுபடியும் இந்த கிளாத் எல்லாமே கரெக்ட்டா அந்தந்த இடங்கள்ல வளைவு, நெளிவு எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு, விளிம்புல வந்து தையல் போடலாம். அந்த கார்னரையும் இந்த தையல் போடும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்து விட்டுடணும். அப்படி இல்லன்னா, கொஞ்சம் அந்த கார்னர் சரியா வராம இருக்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. சுத்தியும் தையல் போட்டதுக்கு அப்புறமா, மறுபடியும் நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்படியே லைனிங் பக்கத்துக்கு திருப்பணும். இப்ப பாருங்க, நான் வந்து அப்படியே உள்பக்கம் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு அந்த கழுத்து வந்து சரியான இடத்துல எடுத்து வச்சுட்டு, மேல கழுத்துல லைனிங்குக்கு மேல தான் நம்ம வந்து தையல் போடணும். தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம உடம்பு ஃபுல்லாவே சுத்தி லைனிங்கில ஜாயிண்ட் தையல் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுட்டு, அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த நல்ல கிளாத்து லைனிங்க விட்டு எக்ஸ்ட்ரா நிக்குதுல்ல, அதையெல்லாம் அப்படியே சரியான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். எடுத்து வச்சுட்டு, இதுக்கு மேல நம்ம வந்து கீழ வந்து இடுப்புல சரியான அளவு வந்து மடிச்சு தையல் போடணும். தையல் போட்டுட்டு டாட் வந்து நான் இப்போ பிடிக்கல. டாட் வந்து கடைசில தான் பிடிச்சிட போறேன். முதலே டாட் பிடிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த இதுக்கு மேல லேஸ் வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால கடைசில வந்து கழுத்தெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிடலாம். இப்போ மேலேயும் சரியான அளவுக்கு கழுத்துல இருந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இப்போ சாரியோட கிளாத்துல இருந்து ஒரு கிராஸா 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போறேன். இது வந்து ஒரு 1 1/4 இன்ச் அகலம் இருக்கும். இப்போ இந்த மாரி 2ம் கிராஸா இருக்கக்கூடிய பீஸ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டு, தையல் போட்டு எடுத்தோம்னா நேர் பீஸாட்டு வந்துரும். இதில ஒரு பக்கத்தில மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த மாரி பிசுற உள்ள மடிச்சு தையல் போட்டுடலாம். நெறைய வீடியோல நம்ம இதே மாதிரி தான் பைப்பிங் வந்து வச்சு தையல் போட்டிருக்கோம். ஆனா, இப்போ பாருங்க, இதில நெக் வந்து நம்ம மேல முடிக்கல. இப்போ நான் நல்ல பக்கத்துக்கு மேல இந்த கிராஸ் பீஸ வந்து வச்சு தையல் போட்ற போறேன். அந்த பிசிறு வந்து மேல இருக்குது பாருங்க. நெறைய வீடியோல வந்து கழுத்து தச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பைப்பிங் தச்சு காமிச்சிருப்பேன். இது வந்து பிசிறு இருக்குது. அதுக்கு மேல தான் வச்சு பைப்பிங் வந்து ரெடி பண்றேன். தையலோட அளவு 1/4 இன்ச்சு தான். எங்கேயுமே இழுக்காம சூப்பரா அப்படியே ஒரே அளவுல தையல் போடணும். இப்போ நம்ம வந்து கழுத்துக்கு அங்கங்க கட் பண்ணி விடணும். அந்த அவசியம் எதுவுமே இல்ல. ஏன்னா பைப்பிங்க பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து உள்ள அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட வேண்டாம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள் பக்கத்துல அந்த மேல குடுத்துருக்க கிளாத்த பிடிச்சிட்டு, ஒரே நெரப்புக்கு பைப்பிங் வந்து தச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாரி பைப்பிங் வந்து தைக்கும்போது, தையல் வந்து ரொம்ப கீழயும் வரக்கூடாது. அதே மாரி அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கலர்ல கிளாத் குடுத்து தைக்கும் பாருங்க, அதுக்கு மேலேயும் தையல் ஏறி வரக்கூடாது. அப்போ அந்த பைப்பிங் வந்து நீட்டா இருக்காது. இப்போ பைப்பிங் முடிச்சாச்சு. அடுத்தது இதுக்கு ஒரு லேஸ் வந்து வச்சு தைக்க போறேன். லேஸ் வந்து அந்த மெரூன் கலரும், ஒரு லைட்டா ஒரு கோல்டும் மிக்ஸ் ஆவுன மாதிரி, டபுள் கலர் வர்ற மாதிரி இருக்கு. 1/4 இன்ச் அளவுல லேஸு. லேஸ் வந்து நம்ம அப்படியே ஷோல்டர்ல இருந்தே அப்படி வளைவா ஆரம்பிச்சு கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணும்போது கேப் விட்டுருந்தோம். மேலே 1/4 இன்ச் தைச்சிருக்கோம், கீழே 1/4 இன்ச் தைச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தான் இருக்கும், அந்த சென்டர் பகுதியில. அதில வந்து நம்ம லேஸ்லாம் மடிச்சு குடுத்தோம் அப்படின்னா, அங்கங்க ஒரு மாரி நெளிஞ்சிட்டு தெரியும். அப்படியே ஷோல்டர்லேருந்து சென்டர் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா கிராஸா அப்படியே வலது பக்கத்தில் வந்துரணும். இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு வலது பக்கத்துக்கு அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கேன். அந்த வளைவுகள் எல்லாம் கரெக்ட்டா கொண்டுட்டு வந்து, அதே மாரி அந்த நடுவுல இருக்கக்கூடிய ரவுண்டு பாருங்க.
ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில தான் நான் வந்து இந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன். அப்பந்தான் அந்த நெக் வந்து கரெக்டான வடிவத்த காமிக்கும். ஒரு சில நெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே விளிம்ப ஒட்டுனாலே வச்சிருப்போம். ஒரு சில நெக்குக்கு பார்த்தீங்கன்னா, 1/4 இன்ச்சுக்கு வெளியில தான் நான் வைப்பேன். அப்பதான் அந்த நெக் வந்து நம்ம என்ன சைஸ்ல தச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான். அவ்வளோதான். ஒரே ஒரு தையல் தான் நான் இந்த லேஸுக்கு போட்டிருக்கேன். கரெக்ட்டா சென்டர்ல தையல் போட்டிருக்கோம். எங்கேயுமே நெளியல. இப்போ வந்து இடுப்பு பகுதியில நம்ம எப்பவும் போல 2 டாட் பிடிப்போம் இல்லையா? அதையும் வந்து பிடிச்சிடலாம். இந்த லேஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸா வச்சீங்க அப்படின்னா, இந்த டிசைனுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால தான் எப்பவுமே நம்ம ஒரு மாடல் தைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி லேஸும் வந்து செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் வேறு மாதிரி நெக்கா இருந்தது அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு நம்ம வந்து லேஸ் வச்சிடலாம். இந்த மாரி மாடல்களுக்கெல்லாம் சின்ன லேஸா தான் வைக்கணும். இப்போ இடுப்பு பகுதியிலயும் நான் 1 இன்ச்சுக்கு மேல அந்த லேஸ் வந்து ஒரு லேயர் வச்சு தையல் போட்டுட போறேன். ரொம்ப நீட்டா இருக்கா? சிம்பிளா ஒரு அழகான மாடல். அதுவும் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, போட் நெக் தான் ரொம்ப விரும்புறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி இந்த மாடல் இருக்கும். எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.